தன் மனைவியை அடியாருக்கு தானமாக கொடுத்த நாயனார் யார் தெரியுமா? அவர்தான் இயற்பகை நாயனார். காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த இவர் சிவனடியார்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் வழக்கம் கொண்டவர். இவரது பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு முதியவர் வடிவில் வந்து, உன் மனைவி எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். சற்றும் தயங்காத நாயனார், இது என் பாக்கியம் என்று கூறி தன் மனைவியிடம் விஷயத்தை சொன்னார். கணவரின் சொல்லே கட்டளை என கருதி அவரும் சம்மதித்தார். ஊர் மக்கள் தடுத்தும் உறவினர்கள் போரிட்டும் அவர்களை எதிர்த்தனர். ஆனால் நாயனார் வாளேந்தி போராடி சிவனடியாரையும் தன் மனைவியையும் ஊர் எல்லை வரை பாதுகாப்பாக கூட்டிச் சென்றார். எல்லையை அடைந்ததும் முதியவர் நாயனாரை திரும்பி பார்க்காமல் செல் என்றார். சிறிது தூரம் சென்ற பின் ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தபோது அங்கு முதியவர் மறைந்து சிவபெருமான் பார்வதியுடன் காட்சியளித்தார். நாயனாரின் பக்தி உலகுக்கு உணர்த்தவே இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது. நாயனாரும் அவர் மனைவியும் இறைவனுடன் கலந்தனர்.